கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் உள்ள வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 138 வசனம் 7. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்று நாம் தியானிக்கும் வசனம், இந்த வசனத்திலே துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆம், நாம் துன்பத்தில் இருக்கும்போது, நோயில் இருக்கும்போது, சோர்வில் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன் நமக்கு உண்டு. விடுதலை கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. தாவீது ராஜா, அதனால் தான் இந்த வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார். தாவீது ராஜா இஸ்ரவேலின் நாட்டின் ராஜா. அவருக்கு பயங்கரமான போராட்டம், துன்பம், மரண குழியிலே விழுவது போல வேதனை. அதன் மத்தியில்தான் ஆண்டவர் மேல் விசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறார். அடுத்ததாக பாருங்கள், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக இது கையை நீட்டி. தாவீது ராஜாவுக்கு சத்துருக்கள் அதிகம். அவர்களை மேற்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டார். அவர் நம்முடைய சத்துருக்களை விடுவிக்க முடியும் என்று அறிந்து கொண்டார். இந்த வசனத்தை தியானிக்கும் நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? துன்பம், சத்துருக்களின் போராட்டம் வரும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறோமா அல்லது ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்கிறோமா என்று அறிந்து கொள்வோம். நாம் துன்பத்தில் நடந்து போகும்போது நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக அவர் கையை நீட்டுவார். அவரது வலதுகரம் நம்மை ரட்சிக்கும். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தகப்பனை விட்டு விலகாதபடிக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரை இடத்தில் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க உதவி செய்யும். சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக வரும்பொழுது ஆண்டவரே, நம்முடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே தகப்பனை இந்த நாளில் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சட்டையின் மறைவில் வைத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.